அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களை, இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய இடம் அரஃபா மைதானம். இந்த அரஃபா மைதானம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, நிறைய பேர் வந்து பஸ்ஸில் வந்து நிறைய கிலோமீட்டர் கணக்கில் நடந்திருப்பீங்க. ஆஃப்டர் ஹஜ்ஜுக்கு பிறகு பாருங்கள், ரொம்ப பக்கத்தில் தான் பார்க்கிங், கார் பார்க்கிங், பஸ் பார்க்கிங் எல்லாம் பக்கத்தில். இறங்கிட்டு அப்படியே பாருங்கள், ஈஸியாக வந்துடலாம். ஜபல் ரஹ்மா சொல்லக்கூடிய இந்த மலைக்கு ரொம்ப ஈஸியாக வந்து முன்னாடியே வந்துடலாம். முன்னாடிலாம் நீங்கள் உம்ராவுக்கு வந்திருப்பீங்க, அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பஸ்ஸை நிப்பாட்டி நடந்து வர சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வரக்கூடிய மக்கள் உம்ராவுக்கு வரீங்கன்னா எந்த ட்ராவல்ஸ் மூலிமா வந்தாலும் சரி, நீங்கள் வந்து அரஃபா மைதானம் ஜப்ல ரஹ்மா இந்த மலைக்கு வந்தீங்கன்னா இறங்கி வந்து பார்த்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஜப்ல ரஹ்மா சொல்லக்கூடிய மலை இந்த மலை தான். அரஃபாவுடைய நாளில் இந்த மலையை சுற்றி ஹாஜிகள்லாம் வந்து மலையை சூழ்ந்து உட்காந்துருப்பாங்க. மலையே தெரியாது கண்ணுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலையில் ஏறி துவா செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல துவா செஞ்சுருக்காங்க. ஒரு செய்தியாக சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது, ஒரு தகவல் செய்தியாக சொல்லக்கூடிய ஆதம் அலை இஸ்லாம், ஹவ்வா அலை இஸ்லாம் இந்த இடத்துல ஒன்று சேர்க்கப்பட்டதாகவும் செய்தி சொல்லுவாங்க. ஆனால் அதாவது ஆதாரத்தோட அந்த ப்ரூஃபானா இல்லை, சரிங்களா? இந்த இடம் மிக சிறந்த இடம். நீங்களும் இந்த இடத்துக்கு ஹஜ்ஜுக்கு வரணும்னா இந்த இடத்துல நாமளும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடம் ஹஜ்ஜில் இந்த இடத்துல துவா கேட்போம், நியத் வைங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.